அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஃபாத்திகா சூராவின் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தத்தை தமிழ்ல பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அதோட சிறப்பும் அந்த ஃபுல் ஆயத்துக்களையும் திரும்படி ஒரு ரீக்கப் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த அல்ஃபாத்திகா சூறாவை நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த சூறாவில் நம்ம ஓதுத ஒவ்வொரு ஆயத்தும் அல்லாஹ்வை புகழ்ந்தும் இம்மைக்கும் மறுமைக்கும் துவாக்களை கேட்கக்கூடியதாகவும் இருக்கு. இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த நன்மையை தரக்கூடியதாகவும் இருக்கு. இந்த அல்ஃபாத்திகா சூறா இல்லாம தொழுகையே கூடாதுன்னு சொல்லுவாங்க. தொழுகையே இல்லைன்னு சொல்றதாகவும் ஹதீஸ்கள் நிறைய இருக்கு. மேலும் இந்த அல்ஃபாத்திகா சூறாக்கு சிஃபான்னு இன்னொரு பேர் இருக்கு. அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் மீதும் கவலை, துயரம், மன அழுத்தம் போன்ற எல்லாவற்றிற்கும் இந்த அல்ஃபாத்திகா சூறா ஓதுனா ரொம்ப நன்மை கிடைக்கும்னு சொல்ல பயான்களும் நம்மளுக்கு அதிக அளவுல கிடைக்கும். ஒருவர் ஒரு நாள் தொழுகையின் மூலமாக அல்ஃபாத்திகா சூறாவை ஓதுவதன் மூலமாக 17 முறை ஸ்ராத்தல் முஸ்தகீம், அதாவது எனக்கு நேரான வழியை தா யா அல்லான்னு சொல்லி நம்ம இந்த ஒரு நாள் தொழுகையிலேயே தொழுகையிலேயே அல்ஃபாத்திகா சூறாவை ஓதும் போது அந்த ஒரு ஆயத்து 17 முறை வருது. அப்ப அல்லாஹ் நம்மளுக்கு நேர் வழியை தான் சொல்லி 17 முறை நம்ம கூறுதோம். ஓகேவா? அப்போ அந்த அல்ஃபாத்திகா சூறாக்கு நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த அல்ஃபாத்திகா சூறா குர்ஆன்லயே நிறைய அர்த்தமுடையதாக இருக்கு. நிறைய பேர் இந்த அல்ஃபாத்திகா சூறாவை தான் அதிக அளவுல ஓதுவாங்க. இப்போ திரும்படி இதை ஒரு ரீக்கப் பார்ப்போம். இதுல மொத்தம் 7 ஆயத்து இருக்கு. அதுல அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாட்ட துவா கேட்டு அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழி ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழ்ந்து அதுக்கப்புறம் அல்லாஹ்வை துவா கேட்கும். 2 பிரிவா பிரிச்சிருக்காங்க. சரியா? பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இது ஒவ்வொரு ஆயத்தும் முன்னாடி வீடியோல கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க. பிஸ்மின்னா பெயர், அல்லாஹ்வின், ரஹ்மான்னா மிகுந்த கருணையாளன், ரஹீம்னா எப்போதும் அருள் புரியவர். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சொல்வோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்து புகழ் அல்லாஹுவிக்கே, ரப்பில் ஆண்டவன், ஆலமீன் உலகம். அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனா அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அததான் நம்ம சொல்றோம். அதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னா அல்லாஹ்வை புகழுதோம். உலகத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தங்களையும் அழகா படிச்சா உங்களுக்கு தொழுகையில அப்படி நினைவு வரும். மாலிக்கி யௌமித்தீன், மாலிக்னா உரிமையாளர், யௌம் நாளின், நியாய தீர்ப்பின் அதிபதியே. அல்லாஹ் தானே நியாய தீர்ப்பின், அதாவது மறுமை நாளோட தீர்ப்பின் அதிபதியே. அதை சொல்லும். ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கோம். ரெண்டாவதும் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ்வை புகழ்ந்தோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனும் அல்லாஹ்வை புகழ்ந்தோம். ஓகேவா? இது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள். சரியா? அப்போ இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு முறையும் அதை அர்த்தத்தோடு ஓதும் போது நம்மளோட கவனங்கள் சிதறாமல் தொழுகையின் பக்கமாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தெரியாம அரபின்ல ஓதுவதனால நம்மளுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தகீன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே அர்த்தம் தேடுகிறோம், உதவி தேடுகிறோம். நஸ்தகீன்னா உதவி. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 ஆயத்தும் அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு 3வது ஆயத்துல நம்ம துவா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். உன்னையே வணங்குதோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப அல்லாஹ் செவி கொடுத்து கேட்பான். தொழுகை என்பது அல்லாவுக்கும் நமக்கும் திரை இல்லாம இருக்கு. தஹஜ்ஜுத் தொழுகையில அல்லாவுக்கும் நமக்கும் ஒரு திரையுமே இருக்கக்கூடாது. அல்லாட்ட நம்ம நேரடியாக பேசுறதுதான் தொழுகைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட தொழுகையில அல்ஃபாத்திகா சூறா இல்லைன்னா தொழுகையே இல்லைன்னாங்க. எப்படி ஒரு கடமை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த கடமையில உள்ளதுதான் ஒரு தொழுகை. அந்த ஒரு தொழுகையில நம்மளுக்கு அந்த சூறா இல்லைன்னா தொழுகையே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லுவதா ஹதீஸ் இருக்கு. இதுல ஸ்ராத்தல் முஸ்தகீம், எங்களை நேர்வழிப்படுத்து. இதுல ஸ்ராத்தல் முஸ்தகீம்னா ஸ்ராத்தல் முஸ்தகீம் பாலம். ஸ்ராத்னா என்னதுன்னா பாதைன்னு அர்த்தம். ஓகேவா? எங்களை நேர்வழிப்படுத்து. இந்த இதுல ஸ்ராத்தல் முஸ்தகீமே 17 முறை நம்ம ஒவ்வொரு நாள் ஃபுல்லா தொழுகையில 17 முறை ஃபர்லு தொழுகையில மட்டும் ஓதுனா வரும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம 17 முறை இந்த துவாவை நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்வாத்தல்லதீன அன்னம்த அலைஹிம் கைரல் மஹ்தூஃபி அலைஹிம் வலீன், நீ நேர்வழிப்படுத்து. யார்களின் மீதுனா யார் மீது நீ அருள் புரிந்தார்களோ அவர்களின் மீது நேர்வழிப்படுத்து. நேர்வழிப்படுத்தாதே. யார் மீதுனா கோபமடையவர்கள் மீதோ அல்லது தவறி போனவர்களின் மீதோ நேர்வழிப்படுத்தாதேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லுதான். அப்போ அல்லாஹ் தாலாட்டு நம்ம கேட்கும்.
அல்லாஹ் தாலா தான் நம்ம கேட்கும். யா அல்லாஹ் நம்ம ஃபர்ஸ்ட் புகழணும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு துவாவா கேட்கும். என்ன துவாலாம் கேட்கும்? உன்னை வழங்கின